ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் காணக்கூடிய இந்த தாவரத்தின் பெயர் லுகோபைலம் ஃப்ரூட்சென்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தாவரம் ஒரு அலங்கார தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இவை சித்த மற்றும் ஆயுர்வேத மருந்துகளில் இவை மருந்து உபயோக பயன்படுத்தப்படுகின்றன. இவை உப்பு நீராக இருந்தாலும் சரி, சாதாரண நீராக இருந்தாலும் சரி தாங்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதே போல உப்பு காற்றும் தாங்கக்கூடியது. இந்த பீச்சு நம்ம ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் நிறைய வைக்கலாம். ஏன்னா உப்பு காற்றை தாங்கக்கூடிய வல்லமை கொண்டது. இதனுடைய உயரம் சுமார் 5 அடி முதல் 8 அடி உயரம் வரை வளரக்கூடியன. இது ஒரு பெரனியல் தாவரம். இதை நம்ம ட்ரிம் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணி ரவுண்ட் ஷேப் என்ன ஷேப் வேணாலும் ட்ரிம் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது இந்த லீஃப் பாருங்க, ஒரு சாம்பல் நிறத்தை கொண்டதாக காணப்படுகின்றன. இந்த லீவ்ஸ் எல்லாமே சாம்பல் நிறம் கொண்டதாக இருக்கணும். இந்த இலை எப்போதுமே பார்த்தீங்கன்னா வாடினார் போல இருக்கும். இலையோட தோற்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா காலையில கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும். சாயந்தரம் மாலை நேரத்தில் இவை சிறிது இலைகள் மூடினார் போல காணப்படும். இவை ஒரு பெரனியல் தாவரம், ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. நீங்க மற்ற தாவரம் போலவே இதை கட்டிங்ஸ் போட்டு நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டெம்மு பாருங்க, இந்த இடத்துல இவ்வளவு திக்கான ஸ்டெம்மு நீங்க கட்டிங்ஸ் போட்டா வந்துடும். நம்ம சுண்டவரல் சைஸ் இருந்தால் போதும். ஸ்டெம் அந்த அளவு வரும்போது நம்ம கட்டிங்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். கட்டிங்ஸ் போடும்போது 5 இன்ச்சு கட்டிங்ஸ் போடுங்க, கிராஸாக கட்டிங் போடுங்க. அப்போ 5 இன்ச்சில் ஒரு 1.5 இன்ச்சு மண்ணுக்குள்ளே போகணும், 3 இன்ச்சு கவருக்கு மேலே வரணும். அப்போ மேலே வரும்போது நம்ம வித்தின் 1 மந்த்தில் நமக்கு ரூட் ஃபார்ம் ஆகிடும். ரூட் ஃபார்ம் ஆகி நம்ம எத்தனை பிளான்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பட் அந்த ஸ்டெம்மு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கணும், க்ரீன் கலரில் வரக்கூடாது. இந்த சுண்டவரல் சைஸுக்கு நமக்கு ஸ்டெம்மோட திக்னஸ் இருக்கணும். அப்போ நம்ம கட்டிங்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். பூ பூக்கிற தாவரத்தில் எடுங்க, சீக்கிரமாக நமக்கு ரூட் ஃபார்ம் ஆகி நல்ல ஃப்ளவர் நிறைய கிடைக்கும். இது ஒரு சாம்பல் நிற இலைகள் கொண்ட தாவரமாக உள்ளன. இலைகள் பாருங்க, இல்ல ஒரே கலர் தான் இருக்கு. நம்ம பாருங்க, இது ஊதா கலர்ல இருக்கு. தமிழ்ல கத்திரிப்பூ கலர் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தாவரம் ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்ற பெரனியல் தாவரம். இது வளர்ப்பது எளிது. இது சாதாரண அனைத்து வீடுகளிலும் வளர்க்கலாம். அதனால இது பாட்டில், தொட்டில, கிரவுண்ட்ல எப்படி வேணா வச்சு வளர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். புதுசாக பார்க்குறவங்க சேனல் லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.